என்ன சாந்தி? ஏக்கா இன்னும் எம்பிட்டு நேரம் இருக்கு கோயில் வர? என்ன ஒன்றும் 1 மணி நேரத்தில் வந்துருமா? ஐயா இன்னும் 1 மணி நேரம் இருக்கா? அது வரைக்கும் வண்டிக்குள்ள இப்படி சும்மாவேவா இருக்க? சும்மா இருக்க முடியாட்டா? அந்த ஒரு மூட்டையில பாத்திரம் மட்டும்லாம் கொண்டு வந்துருக்கோம். நல்லபடி கொண்டு வந்து மடியில வைக்க சுமந்துட்டு வரீங்களா? ஏன் உனக்கு இருக்க முடியல? நான் ஓட்ட தானே கட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன் காதல விழுத மாதிரி தானே 4 மணி பேசுனீங்க, அதான் கேட்டேன். நான் ஓட்டலாம் பேசி நீ மூடிட்டு இரு. ஏன் மல்லியாக்கா வெயில் வேற சரியான கொளுத்து வண்டி வேற போய்கிட்டே இருக்கு. ஒரே அனல் காத்தா இருக்குங்க. தண்ணி தாகமா இருக்கு. தொண்டையெல்லாம் வறண்டு போயிட்டு பார்த்துக்கோங்க. 4 மணி 5 கேன்ல தண்ணி கொண்டு வந்துருக்கு, வேணுமா எடுத்துட்டா? தண்ணி குடிச்செல்லாம் தாகம் தீருமா சின்ன பொண்ணு? தாக எடுத்தா தண்ணி தானே குடிப்பாவ 4 மணி. வெறும் தண்ணியை குடிச்செல்லாம் தாகம் தீரா சின்ன பொண்ணு? அப்போ டிரைவர் அண்ணன்ட்ட கொஞ்சோண்டு டீசல் வாங்கி தட்டக்கா, குடிங்க தாகம் தீருதான்னு பார்ப்போம். நீ வேணா டீசல் வாங்கி குடி. நான் ஒரு தீக்குச்சியை கொளுத்தி போடுறேன், குப்பு குப்புன்னு எரியட்டும். எனக்கெல்லாம் தாக எடுத்தா தண்ணி குடிச்சுக்கிடும்க்க. ஏப்பா உன்ட்ட எல்லாம் பேச மல்லியக்கா, நான் சுத்தி வளைச்சு பேச வரும்லக்கா. ஒரு இளநீ கடை நொங்கு கடைன்னு பார்த்து நிறுத்துங்க. தொண்டையெல்லாம் வறண்டு போகு. என்ன தேதி இளநீ நொங்கு 15 வாங்கி குடிச்சிட்டு போவோம். ஏன் வீட்டெல்லாம் தண்ணி தவிச்சா இளநீ 15 தான் குடிப்பியா நீ? வீட்டுல இருந்தா பச்சை தண்ணியை குடிச்சிட்டு இருக்க வேண்டியது. அடுத்த வாக்காசம் வாலிபரதா இருந்தா மட்டும் நொங்கு வேணும், 15 வேணும், இளநீ வேணும்னு சொல்ல வேண்டியது. உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க குடிக்காம எங்க சித்தி? எனக்கு தேவைப்படுது, நான் கேட்க. வீட்டுல இருந்து இப்படியே அனல் அடிக்கி. என்ன வெயில், என்ன அனல் காத்து. நானும் மத்தியானம் காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்க வண்டி. மல்லியக்கா வண்டி நிறுத்த சொல்லுங்கக்கா. அங்கே இளநீ கடை நொங்கு கடைலாம் இருக்கு. போய் 15 இளநியாவது குடிச்சிட்டு போவோம். சரி சின்ன பொண்ணு, ராசிட்ட வண்டியை நிறுத்த சொல்லுங்க நோடி. சரிக்கா. ஏங்க ஏங்க என்ன சின்ன பொண்ணு? ஏங்க அந்த டிரைவர் என்ன அந்த மரத்தடிக்கிட்ட நிறுத்த சொல்லுங்க. 4 மணிக்கு இளநீ 15 எல்லாம் குடிக்கணுமா? ஆமா, இவன் என்னமோ குடிக்காத மாதிரி தான் நான் மட்டும் குடிக்க போறவங்க மாதிரி சொல்லுவா. உங்களுக்காண்டி தான் 4 மணி வண்டியவே நிறுத்துது. ஏப்பா நல்ல ஒரு 2 இளநியும் ஒரு 15 குடிச்சிடணும். 2 இளநீ வாங்குற காசுக்கு ஒரு நாள் சுவாரே பங்கிடலாம். அம்பிட்டு விலைக்கு இன்னைக்கு வாசியில 2 இளநீ அமுக்க வேண்டியதான். அப்பா இப்பதான் மூச்சு விடுதனக்காவே இருக்கு. என்ன அழகா காத்தடிக்கு இந்த மரத்தடி நிழல்ல. ஏன் தே உங்களுக்கு மட்டும் வேனுக்குள்ள காத்தே வரலையோ? வேனுக்குள்ள காத்தெல்லாம் வரத்தான் செஞ்சிச்சு. ஆனா இந்த மரத்தடி நிழல் காத்து என்ன குளிர்ந்தாலும் இருக்கு. இப்படியா இருந்தது உள்ள ஒரே அனல் காத்து. இப்பதான் நல்லா இருக்கு. ஆமா, 1000 தான் ஃபேனு ஏசி எல்லாரும் வீட்டுல வாங்கி மாட்டுதாவோ. இந்த மரத்தடி நிழலுக்கு ஈடுண்டா? அதை சொல்லு. 1000 கணக்கில் செலவு பண்ணி ஏசி கூசின்னு எல்லாத்தையும் மாட்டுதாவோ. அதை மாட்டுறதுக்கு பதிலாக வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கலாம். நல்ல வெயில் காலத்துல குளுகுளுன்னு காத்து வரும். இதை சொன்னா யார் கேட்க போறாவோ? இருக்க மரத்தை பூரா வெட்டிட்டு தான் கிடக்கானுவோ. என்ன இருந்தாலும் ஏசியில வர கூலிங் மாதிரி வராது சித்தி. ஏசி போட்ட ரூம்ல நம்ம நின்னோம் அப்படியே குளுகுளுன்னு இருக்கும் தெரியுமா? ஆமா, பெரிய ஏசி புட்டுக்கு பிடிச்ச கேடு. அந்த காலத்துல நாங்கெல்லாம் பிறந்து வளரும் போது ஏசியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனாலும் வெயில் காலத்துல இந்த வேனலே தெரியாதே. வீட்டை சுத்தி மரமா வளர்த்தோம். மாமரம், சீதாமரம், வேப்ப மரம், நல்ல நிறைய கனகாமர பூச்செடி, மல்லிகை பூச்செடி, அழகழகா பூத்தருமே. சாயங்காலம் ஒரு 4 மணியை போல பூக்கட்ட உட்காந்தா 5 மணிக்குள்ள பூவை கட்டி தலையில வச்சுட்டு வீடு வாச தூத்து பிறக்கி அள்ளிட்டு விளக்கேற்றும் போது அந்த பூ நறுமணமும் அந்த விளக்கு வாசமும் அப்படி ஒரு அழகா தெய்வ கடாட்சமா இருக்கும் வீடு. எங்க வீட்டு தாரிசா அவ்வளவு பெருசு. 2 தாரிசாலையும் ஊர் மக்களே உட்காரலாம், அவ்வளவு பெருசா எங்க தாத்தா கட்டியிருந்தாரு. அத்தனை சனமும் வெயில் காலத்துல மத்தியானம் பொங்கியாக்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு பீடி தட்டை தூக்கிட்டு வந்துருவோம். நாங்க எல்லாரும் ஒண்ணு போல எங்க வீட்டு தாரிசால காத்தாட பேசிக்கிட்டே பீடிச்சத்துன்னு அழகண்ண. எப்பா சொன்னாலும் அடங்காது. அவ்வளவு அழகான வாழ்க்கை அது. என்ன அழகா இருக்கும் தெரியுமா? நாங்க அப்போ வாழ்ந்த வாழ்க்கையோட ருசியெல்லாம் உங்களுக்கு என்ன தெரிய போகுது? அந்த அருமை பெருமையெல்லாம் சொன்னாலும் கூட புரியாது. அந்த மரத்துக்கும் அந்த காத்துக்கும் வெளியூர்ல இருந்து வார ஆட்கள் கூட பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டு மெனக்கட்டு எங்க வீட்டுக்கு வந்து எங்க தாத்தாச்சி கிட்ட கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு தான் போவோம். அப்படி ஒரு காத்து வரும் எங்க வீட்டுல. அந்த அழகான காத்துக்கெல்லாம் காரணம் அந்த மரங்கள் சுத்தி இருந்ததுதான். இத்தனைக்கு அந்த மரத்துக்கோ செடிக்கோ நாங்க பூச்சி மருந்து அடிச்சோம், அதை செஞ்சோம், இதை செஞ்சோன்னு எதுவுமே கிடையாது. காலையில 1 மூட்டை 2 குடம் தண்ணி ஊற்றுவோம், சாயங்காலம் 1 மூட்டை 2 குடம் தண்ணி ஊற்றுவோம். இப்படித்தான் 4-5 தென்னை மரம் வச்சிருந்தோம் வீட்டு கொள்ளையில. அது தருமே காய், இனிக்க இளநீர். இனி என்ன அந்த காலம்லாம் எங்க திரும்ப வரப்போகுது? அந்த அருமையும் உங்களுக்கு புரியாது. காலம் பூரா ஃபேனை போட்டேன், ஏசியை போட்டோம்னு ஒரே கரண்டோடையே வாழுங்க. எங்க காலத்துல கரண்டும் கிடையாது. அது ஒரு சொர்க்கமான வாழ்க்கை. எந்த கவலையும் இல்லாம வீட்டை சுத்தி விளையாண்டுக்கிட்டு அம்மா தர சுவார சாப்பிட்டுக்கிட்டு வயக்காட்டுக்கு போனோம்னா அங்க விளையாண்டுக்கிட்டு நல்லா கழிச்சோம் எங்க வாழ்க்கைய. ஏதே அப்ப நீங்க சின்ன பிள்ளையில பள்ளியிடமே போலியோ? நாங்க எங்க பள்ளிக்கூடம் போறோம்? நாங்க எங்க வீட்டுல எங்க அம்மா சொல்ல வேலையில பாத்துக்கிட்டு வயக்காட்டுக்கு எங்க அப்பா கூட போய்கிட்டு அங்க சுத்தி விளையாண்டுக்கிட்டு சந்தோஷமா கழிச்சோமே. இப்போ உள்ள காலத்துல படிப்புன்னு பல்லு முளைச்ச உடனே பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல போட்டுருதிய. அதுவும் காலம் பூரா படிப்பு மட்டும்தான் வாழ்க்கைன்னு வாழுதுவோ. ஒரு சொந்த பந்தம் என்ன ஏதுன்னு கூட தெரியாத அளவுக்கு பிள்ளைகள் படிப்புன்னு புக்குக்குள்ளேயும் போனுக்குள்ளேயும் தான் முங்கி கிடக்குவோ. அதை சொல்லு. மனநிறைவான நிம்மதியான வாழ்க்கைங்கிறது அதுதான். இப்ப நீங்க வாழ்க்கையில போனு, டிவி, லேப்டாப்பு, பிரிச்சு வாஷிங் மிஷின் என்னத்தை இல்லாம போட்டு வாழ்க்கையில. இது ஒண்ணு நிம்மதியான வாழ்க்கை கிடையாது. இயற்கையா நாங்க வாழ்ந்ததான் நிம்மதியான வாழ்க்கை. சித்தி பேச கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இளநீ என்ன விலைன்னாச்சு? ஒண்ணு 40 ரூபாப்பா. இது 40 ரூபாயா? வெளியூருக்காரவனு ஏமாத்த பாக்கியலோ? ஒரு இளநீ 25 ரூபா தானே? ஐயா நீர் எந்த காலத்து மனுஷனா எனக்கு தெரியல. 25 ரூபாய்க்கெல்லாம் இப்ப இளநீ கிடையாது. அப்போ ஒரு 30 ரூபா மட்டும் போடுங்க. மொத்தம் 20 இளநீ கிட்ட வாங்க போறோம். 40 ரூபாலாம் ஒரு இளநீ கொடுத்து வாங்க முடியாது.
ஐயா நீங்க எத்தனை இளநீ வாங்கினாலும் சரி இதான்ப்பா ஒரே ரேட்டு. இதை தாண்டி எல்லாம் தர முடியாது. கட்டுப்படி ஆகாது எங்களுக்கு. வெளியூர்காரங்க எல்லாம் இதுல இருந்து டபுள் ரேட் வச்சு விற்கானுவோ. வெளியூருக்கெல்லாம் போனா சத்தம் கட்டாம வாங்கி குடிக்கிய. இங்க உள்ளூருக்குள்ள நியாயமான விலையை வச்சு வித்தாலும் வாங்க மாட்டேங்கிய. இது நியாயமான விலையெல்லாம் கிடையாது. நானும் வயக்காடு தோப்பு தோறெல்லாம் வச்சிருக்கேன். ஒரு இளநீ எங்க ஊர்லன்னா 30 ரூபா தான். இங்க எல்லாம் 40 ரூபாய்க்கு குறைச்சு தாரது கிடையாதுப்பா. வாங்கன்னா வாங்க, இல்லாட்ட கிளம்புங்க. என்ன வாண்ணே ஒன்னும் வாங்கண்டா. எப்பா சும்மா இருங்கப்பா. என்னதுல அதிக ரேட்டு கொடுத்து வாங்க சொல்றியோ? இப்ப அது இல்லப்பா, நாங்க வெளியூர்ல இருந்த ஆட்கள், எங்களுக்கு தான் தெரியும் விலை நிலவரம் எப்படின்னு. நம்ம ஊர்ல விலையை வச்ச உதம்பா விற்கவோ அவோ 40 ரூபா போடுறது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுது. இங்க இருந்து வெளியூர் கொண்டு வந்து விற்கவங்க 70 ரூபா 80 ரூபான்னு விற்காங்க தெரியுமா? அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. அப்படி சொல்லுங்க தம்பி. இப்போ உள்ள பிள்ளைகளாவது கொஞ்சம் கூரோட யோசிக்கல. நாங்க அரும்பாடு பட்டு கொண்டு வந்து விற்கோம். எங்களுக்கு மதிப்பு கிடையாது. இங்க இருந்து லாரியில கொண்டு வந்து அங்க அதிக ரேட் வச்சு விற்கானுவோம். அங்க சத்தம் கட்டாம மூச்சு கட்டாம வாங்கி குடிக்கிய. எங்க அருமையெல்லாம் எங்க தெரியுது உங்களுக்கு? இல்ல இல்ல தாத்தா, அவோ உங்க உள்ளூர்லயே இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. தாத்தா ஒரு 20 இளநீக்கான வெட்டுங்க. சரி தம்பி. என்ன 2 இலையா வெட்ட வெட்ட நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவோமா? சரி சிவா, அங்க இருந்து சின்ன பொண்ணே வர சொல்றேன். கூட 2 கொண்டு போலாம்ல? சரிண்ணே. சின்ன பொண்ணே என்னங்க? ஏங்க வா, ஆளுக்கு 2 இளநியை கொண்டு போகணும். அந்த வாரே நாலுமடி நீங்களும் வாங்க. அந்த மாதிரி சின்ன பண்ணி வா போவோம். இப்ப இளநீ எதுவும் வாங்கவே அவசியம் கிடையாது. எல்லாம் அந்த சாந்தி இழுத்து விட்டுட்டு அடக்கா இருக்கட்டு சித்தி. அதனால என்ன இருக்கு? அதுக்கு இல்ல ஒட்டி கட்டி செலவு. சே கோயிலுக்கு போகும்போதும் சரி, கோயிலையும் சரி, கோயில இருந்து வரும்போதும் சரி, என்ன செலவு வந்தாலும் சரி அது புண்ணியத்துக்கு தான். அதெல்லாம் ஒன்றும் செலவில்லை, சும்மா இருங்க. ஆமா ஏன் லட்சுமி? என்னக்க ஏன் அந்த புள்ளையில காணல பத்தியா? ஆமா பியாச்சு வாக்கில் நம்ம கவனிக்கவே இல்லையே. பசை விட்டு இறங்கி இங்கிட்டு வரவும் எம்மா அங்க பாரு நாங்க அங்கிட்டு போற வைக்கணும்னு சொன்னால்வே நானும் போங்கட்டின்னு விட்டுட்டேன். எங்க போனாலும் ஒன்றும் கேட்கலையே. ஆமாக்கா நானும் சரியா கவனிக்காம விட்டேனே. லட்சுமி ஆண்டி என்னம்மா? அவங்க எல்லாரும் எழுத்தால இருக்க மாந்தப்புல மாங்காய் பறிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்களும் சரின்னு சொல்லவும் தான் போனாங்க. மாங்காய் பறிக்க போனாங்களா? ஆமா ஆண்டி, அந்த பிள்ளைங்க உங்ககிட்ட கேட்டுட்டு தான் போனாங்க. நீங்க 2 பேருமே சரின்னு சொல்லிட்டீங்க. ஏத்தி நான் பேச்சு வாக்குல கவனிக்காமலாம் எங்கனையும் போன்னு சொல்லிட்டேன். ஆமா நானும் அப்படித்தான் சொல்லிட்டேன். எம்மா எங்க போய் நிக்கல்வன்னு தெரியல, ஒரு போய் பார்த்துட்டு வருவோம். எம்மா எம்மா அங்க பாத்தியா மாங்காய்? என்ன அழகா காய்ச்சி தொங்குச்சு தெரியுமாம்மா? ஏமா அடிச்ச பிறகு உங்களை கொஞ்சம் அடிச்சேவோ. ஊர் விட்டு ஊர் வந்திருக்கமே, மாந்தோப்புல போய் மாங்காய் பறிக்க போறோம்னு கட்டையில உணர் இல்லாம எங்க போய் இப்படி திருடிட்டு வரியா மாங்காய? எம்மா உன்ட்ட கேட்டுதானமா போனோம். அது நீ பொறுமையா கட்டியா? நானும் லட்சுமி அத்தையும் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கல நொய்யினே. சரி பக்கத்துல கடைக்கு எங்கேயும் போறா போல அப்படின்னு தான் போனா பாட்டி அப்படின்னு. நீ காதுல வாங்கலன்னா அதுக்கு நானா பொறுப்பு? எது திருட்டுத்தனம் பண்ணது இல்லாம கத்த வர செய்தி. ஊர் விட்டு ஊர் வந்திருக்கமே, எப்படி அடுத்தால தோப்புல போய் பறிக்கலாமா வைக்கலாமான்னு கொஞ்சமா தெரியண்டாமா பெரிய பிள்ளைக்கு. தோப்புக்காரன் பார்த்தோம்னா மரத்துல கட்டி வச்சிருவான். பிறகு கேவலம் தானே. சரி அரசு விடுமோ, சின்ன பிள்ளைகள் தானே. எது சிட்டி சின்ன பிள்ளைகள்? இவங்களை போல உள்ள பிள்ளைகள் எவ்வளவு கூரா இருக்கோ தெரியுமா? இவ்வளவு தூரம் வளர்ந்த பிள்ளைல இருந்துட்டு ஒரு வகை இல்லாம அழைக்காதுவோம். நானும் வீட்டுல சொல்லி சொல்லி அடிச்சு என் கைதான் வலிக்கு. இந்த விஷயம் மட்டுமா, எதை எடுத்தாலும் இன்னும் சின்ன பிள்ளையாவே தான் இருக்காதுவோம். சரி கோயிலுக்கு வந்த நேரத்தை பிள்ளைகளை ஏசாத. இப்ப தோப்புக்காரன் பார்த்து பிடிச்சிருந்தோம்னா கேவலம் தானே சிட்டி. சரி அதான் ஒண்ணு நடக்கல விடு. பாவம் பிள்ளைகள் ஆசையா மாங்காய் பறிச்சிருக்குங்க. திரும்ப திரும்ப ஏசாத. என்னக்கா சத்தம்லாம் பழமா இருக்கு, ரோட்டை தாண்டி கேக்குது. எல்லாரும் சண்டையப்படுத்திய? சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்ல சாண்டி. ஓமவா ஏமாவா லட்சுமி அம்மாவா எல்லாவளுமா சேர்ந்து மாங்காய் தேடிட்டு வந்திருக்காங்க தோப்புக்குள்ள இருந்து. அதான் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? பரவாயில்லையா? நான் கூட எங்க இருந்து இந்த பிள்ளைகள் மாங்காய் கொண்டு வர போதுவோ சும்மா போயிட்டு சும்மா வருங்கன்னு நினைச்சேன். நல்லா கை நிறைய மாங்காய் கொண்டு வந்துட்டேலாமா? பரவாயில்லையே. ஆமா பாத்தீங்களாக்கா, நம்மளும் போய் ஒரு 4 மாங்காய் எடுத்துட்டு வருவோம். சின்ன பிள்ளைல அது பார்த்தா முடுக்கான எடுத்துட்டு வந்திருக்கு. நம்ம அப்படியே இருக்கவா? 4 மணி சீக்கிரம் இளநியை கொடுத்துட்டாங்க. போய் நம்மளும் போய் 4 மாங்காய் பறிச்சுட்டு வருவோம். ஏ சரசு, சின்ன பிள்ளைல அந்த ஏச்சி யோசனைய வளர்ந்த எரும மாடுவல எப்படி பேசு பாரு. என்ன சித்தி இப்படி பேசிய? பிறகு அறிவுள்ளவா எவ்வளவு இப்படி பேசுவாளா? அதுதான் சின்ன பிள்ளைல போய் பறிச்சுட்டு வந்தது அப்படின்னா அப்படிலாம் செய்யக்கூடாதுமான்னு நல்ல புத்தி சொல்றவா நல்ல கும்பலங்களாம். அதை விட்டுக்கிட்டு சின்ன பிள்ளைகளுக்கு போட்டியா நீயும் போய் பறிக்க போறங்கிய அந்த நெட்டமான சேர்ந்து சொல்லுது. உங்களை சொல்லி என்ன லட்சணத்துல இருக்கு? வளர்த்த வளர்ப்பு அப்படியா இருக்கும்? ஆமா, உங்களை அந்த அன்னைக்கு ரொம்ப நல்லா வளர்ப்பு வளர்த்துட்டாவோ. எங்க போனாலும் ஒரு தார்ப்பாயை போட்டு உட்காந்துக்கிட வேண்டியது, நாட்டாம பேச வேண்டியது. நாங்க எப்படி ஓடி ஆடி வேலை செய்யணும்? நீங்க இருந்தே தானே கிடைக்கிய. எவடா உங்க வயசுல நாங்க ஓடி ஆடி வேலை பார்த்தோதான். இப்போ ஓஞ்சி தெரிஞ்சு இப்படி உட்கார்ந்துருக்கோம். நாங்க ஒண்ணு உன்னைய மாதிரி கரிய பெண்ணிட்டு தெரியாதவ கிடையாது. உங்ககிட்ட என்ன பேச்சு மல்லியாக்கா? என்ன சின்ன பண்ணு? இந்த கையில வச்சிருக்கேன் நீ ஒவ்வொருத்தருக்கா ஒன்னொன்னு எடுத்து கொடுங்கக்கா. நாங்க போய் மாங்காய் பறிச்சுட்டு வந்துருந்தோம். நீ அண்டா சின்ன பண்ணு பெரிய அளவுல சொல்லுதாவல்ல, போவாதிய. ஆவோ கிடக்காவோக்கா. ஆமாக்கா, அவளுக்கு என்ன தெரியும்? வயசு காலத்துல திருட்டு மாங்காய்க்கு தான் ருசி அதிகம். நாங்க போய் ஆளுக்கு நவ்வாறு மாங்காயை பறிச்சுட்டு வரோம். என்ன சின்ன பண்ணு கண்ணு கட்டின தூர வரைக்கும் ஒரு மாங்காய் கூட காணும். அதான் நான் முடி பிள்ளைல நல்ல பெரிய பெரிய மாங்காயா தீட்டு இருந்தது. அதுவும் சோப்பு சோப்பா இருந்தது. அதானே நம்மளும் ஒரு தப்பு பண்ணிட்டோம். அந்த பிள்ளைல யாராவது ஒருத்தர் கூட்டு வந்திருக்கணும். ஏன் அவளை மட்டுமா கூட்டு வந்திருந்தா கூட எந்த மரத்துல பறிச்சாங்கன்னு தெரிஞ்சிருக்கும் பத்தியா? ஆமாக்கா, இப்ப எங்கன போய் தேட நம்ம? சரி வந்துட்டோம்ல. சின்ன பிள்ளைல பார்த்தா அப்படிதானே மாங்காய் பறிச்சுட்டு போயிருக்கு. நம்ம ஒண்ணுமே எடுக்காம போனா நல்லாவா இருக்கும்? செத்த உள்ள தள்ளி போய் பாப்போம். சரிக்கா.
எப்படி தொங்குது பேரு. ஆமாக்கா, ஆனா பிள்ளைங்க நல்லா பெரிய பெரிய மங்காயெல்லாம் எடுத்துட்டு வந்ததுவோ. ஆமாண்ணா, இது சொத்தோண்டு கிடக்கு, நல்லாவும் இருக்காது. அது எதுக்கு கழுத வெட்டியா கை நிறைய பிடிச்சானக்கா. வா இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி போய் பாப்போம். வா சின்ன பொண்ணு எம்பிட்டு காட்டு கிடக்கு பாரு. ஆமாக்கா, கை கட்டின தூரமே இப்படிக்கான இருக்க. மரத்துல ஏற வேண்டிய அவசியமே இருக்காது போலயே. இன்னைக்கு நல்ல வேட்டைதான். அதான் சின்ன பிள்ளைங்க முத கொண்டு நல்ல நல்ல மங்காயா பறிச்சுட்டு வந்திருக்குவோ. சரி வாடியா, தோட்டக்காரன் வரதுக்குள்ள அம்பிட்டே அள்ளுவோம். எம்மாடி அழகழகா தொங்குவே. இம்பிட்டு மாங்காய் கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா ஒரு சாக்கவே கொண்டு வந்திருக்கலாமே. கண்ணை பறிக்க மாதிரிலாம் காய்ச்சி கிடக்கு. சரி 4 மணி போமா. என்ன சின்ன பொண்ணு அதுக்குள்ள போமான்னு கேட்க, இன்னும் ஒரு 10-15 பறிப்போம். ஏன் 4 மணி? இது நம்ம தோட்டமும் இல்ல, இது நம்ம ஊரும் இல்ல. ரொம்ப நேரம் இங்க நிக்கதே ஆபத்து. கிடைச்ச வரைக்கும் லாபம்னு தூக்கிட்டு வாங்கக்கா போவோம். சின்ன பொண்ணு இன்னொரு 10 மாங்காய் சின்ன பொண்ணு. சரி, அப்ப நீங்க 10 பறிச்சுட்டு வாங்க, நான் முன்னாடி போறேன். உடனே நடிச்சிருவா. இரு நானும் வரேன். கண்ணால பாத்துட்டு இம்பிட்டோண்டு எடுத்துட்டு போண்டிருக்க. சரி கிடைச்ச வரைக்கும் லாபம். சரி சின்ன பொண்ணு வா போவோம். சின்ன பொண்ணு யாரு மாங்காய் கெட்டவன குடுத்துறாரு என்ன? சரிக்கா. ஏன் சொல்றேன்னா நீ குடுத்தன வைக்க உடனே நானும் குடுக்கணும் எதிர்பார்ப்போம். எனக்கு தேவையில்லாத தலைவலி. சீக்கிரம் வா சின்ன பொண்ணு, போய் இளநீ வேற குடிக்கணும். எல்லாரும் குடிச்சு முடிச்சு வண்டியில ஏறிப்பாவே. ஓடியா ஓடியா. ஏம்மா நில்லுங்கம்மா. என்னம்மா மாங்காய் கிளம்பிட்டு போறிய? இல்ல நாச்சி, அது வந்து நாங்களாம் மாங்காய் பறிக்கல நாச்சி, கீழே கிடந்துவா. சரி வீணா தானே போகும்னு எடுத்துட்டு போறோம். என்னம்மா பிராடலக்கிய? நேத்து தான் இங்கிட்டு உள்ள மரத்துல இருக்க மாங்காய பூரா பறிச்சுட்டு போயிருக்கோம். இன்னைக்கு தான் அங்கிட்டு இருக்கிறத பூரா பறிக்கணும்னு நினைச்சிருக்கோம். அதுக்குள்ள கீழே கிடந்தது அப்படி இப்படின்னு பிராடலக்கிய. அப்படின்னாலும் துவாப்புக்குள்ளே வந்து பாப்பிய. களை வாங்கணுங்க எண்ணத்துல தானே உள்ள வந்திருப்பியா? இருங்க போலீஸுக்கு போன் அடிக்கேன். 4 மணி இப்ப என்ன செய்ய? நான் அப்படியே சொன்னோம்னா 4 மணி போவோம்னு 10 மாங்காய் பறிக்க 20 மாங்காய் பறிக்கன்னு இப்படி ஆக்கிட்டியல கேவலத்துக்கு. நான் இந்த வழக்கு தலையிட்ட மாட்டிக்கிடுவோம்னு நினைச்சேன் சின்ன பொண்ணு. சரி இப்ப இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு வழி என்னக்கா? இரு ஒரு 2 வார்த்தை கெஞ்சி கேட்டு பாப்போம் வழிக்கு வராரான்னு. நான் சொல்றது மட்டும் கேளு, மூஞ்ச பாம்போட வச்சுக்க என்ன. சரிக்கா. அண்ணாச்சி தப்பா எடுத்துக்கிடாதிய. அங்க வெளியூர் பாத்துக்கோங்க. எங்க ஊர்ல எல்லாம் இப்படி அழகான மாந்தோப்பு இப்படி அழகழகா உள்ள மாங்காய் எங்கேயுமே கிடைக்காது. பார்த்தோமா கண்ணை பறிக்க மாதிரி இருந்ததா, அதான் ஒரு 2 மாங்காய் எடுப்போமேனு எடுத்துட்டோம். எது இது 2 மாங்காவாமா? கடையில கொண்டு போய் வித்தா 2 பேரும் வச்சிருக்க மாங்காய்க்கு 100 ரூபாய்க்கு விக்கலாம். அம்புட்டு மாங்காய் ஆட்டையை போட்டுட்டு 2 மாங்காய் எடுத்துக்கலாம்ல? தெரியாம பண்ணிட்டேன் அண்ணாச்சி, கொஞ்சம் மன்னிச்சுக்கிடுங்களேன். வெளியூர் பிள்ளைகளு. இங்க வெளியூரோ உள்ளூரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னைய பொறுத்தவரையில மாங்காய கிளவண்டா மரத்துல கட்டி வச்சிருவேன். நீங்க பொம்பளையில இருக்கீங்களான்னு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா பறிச்ச மாங்காய்க்கெல்லாம் ரூபாய் கொடுத்துட்டு போயிருங்க பாத்துக்கோங்க. ரூபா கொடுக்கணுமா? ஆமா, இம்பிட்டுக்கான மாங்காய் சும்மாயா கொடுப்பாவே? அண்ணாச்சி 5 பைசா கையில எடுத்துட்டு வரல அண்ணாச்சி, இன்னும் ஒரு தடவை விட்டுருங்க. நீங்க கொண்டு வராட்டா என்னமா? உங்க வீட்டுக்காருக்கு போன் போட்டு வர சொல்லுங்க. உங்க வீட்டுல இருந்து ஆள்வல் வந்து மாங்காய்க்கு உண்டான ரூபாயை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இங்க இருந்து போலாம். அப்படி மீறி போகணும்னு நினைச்சு அப்படின்னா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன போட்டு புடிச்சு கொடுத்துருவேன் பாத்துக்கோங்க. படுக்க தலைய விட மாட்டான் போலயே. 4 மணி கேவலத்துக்கு இப்படி காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம். இப்போ போன் அடிச்சு யாரையும் வர சொன்னோன்னு வைங்களேன், அதை விட அசிங்கம் ஒண்ணுமே இல்ல. என் மாமியா கறியெல்லாம் ஊர் பூரா பரப்பிடுவா. ஊர் விட்டு ஊர் போய் மாந்தோப்புல மாட்டிக்கிட்டான்னு கேவலப்படுத்திடுவாக்க. அப்படி ஒண்ணு நம்ம மாட்டிக்கிட மாட்டோம் சின்ன பொண்ணு. நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நான் எது சொன்னாலும் நீ ஆமா ஆமான்னு மட்டும் தான் சொல்லணும். அதை மீறி பேசக்கூடாது சரியா? என்ன செய்ய பெரிய 4 மணி? ஷோ சொன்னதை மட்டும் செய்யி, ஆமா ஆமான்னு மட்டும் சொல்லு சரியா? சரிக்கா. அந்த ஆளா நம்மளான்னு பாத்துருவோம் இன்னைக்கு. 2 மாங்காய் பறிச்சதுக்கு என்ன வரத்து வரான்? இங்க இருங்க அண்ணாச்சி, இப்ப உங்க தோட்டத்துல இருக்க அத்தனை மாங்காயுமே நாங்க தூக்கிட்டு போயிட்டோம். ஒரு 2 பறிச்சதுக்கு என்ன நேரம் நிக்கிய? என்னம்மா குரல் ஒசருது? பிறவி போலீஸ்ங்கல நாங்க யார் தெரியுமா? நான் நிக்கல, இவ புருஷனா போலீஸ் ஆபீசர். 4 மணி எத்தான் தாண்டி போய் சொல்லுது. என்னம்மா போலீஸ்காரையும் பொண்டாட்டினா பயந்துருவோமோ? ஆமா பயந்துதானே ஆகணும். ஏமால தப்பு இருந்தா தானமா நான் பயப்படணும். மிலிட்டரிக்காரன் பொண்டாட்டியா இருந்தானே போலீஸ்காரன் பொண்டாட்டியா இருந்தானே நீங்க களவாண்டு திணியனா உங்க மேலதான் தப்பு. நான் ஏன் பயப்பட போறேன்? நாங்க களவாண்டு திங்கிறது தப்பு அப்படின்னா நீர் அவ கைய பிடிச்சிட்டு தப்பு தானே. 4 மணி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிய? யோ வாயை பத்திட்டு நில்லு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் என்ன பேசினாலும் ஆமா ஆமான்னு தலையாட்டிட்டு நிக்க சொன்னேன். இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷன் மேல இப்படி அப்பட்டமா பழி போடலாமா? 4 மணி பாவம். ஏன் நம்ம இப்ப ஊரை குட்டியா சொல்லிட்டோம். அந்த ஆளு நம்மளும் தான் நிக்கும். இப்ப அவட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இதை விட்ட வேற வழி கிடையாது. வாயை பொத்திக்கிட்டு நான் சொல்றதுக்கெல்லாம் அமைதியா நில்லு. இருந்தாலும் பாவம் 4 மணி. யாரு பாவம்? 2 மாங்காய் பறிச்சதுக்கு போலீஸ்ல சொல்லிடுவாங்காரு. ஆளை கூட்ட அசிங்கப்படுத்திடுவாங்காரு. 2 மாங்காய் எடுத்ததுக்கு என்ன பேச்சா? நல்ல மனுஷன்னா என்ன சொல்லணும்? சரிமா வெளியூர்கார பிள்ளைய ஆசைப்பட்டு எடுத்துட்டியா, இனிமே எப்படி பண்ணாதேன்னு சொல்லிலாம் அனுப்பணும். நம்ம என்ன தினமும் அங்க வந்து கலவாங்க போறோம்? இவருக்கெல்லாம் இது தேவைதான். இவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இதை விட்ட வேற வழியும் கிடையாது. கொஞ்ச நேரம் அமைக்கிட்டு நில்லு. என்ன தாடிக்காரர, அவ புருஷனுக்கு போன் போட்டு உன் பொண்டாட்டி அந்த தாடிக்காரன் கையை பிடிச்சு இழுத்துறான்னு சொல்லட்டுமா? என்ன ஆகுன்னு தெரியுமா உங்களுக்கு? போலீஸ்காரன் பொண்டாட்டியை கையை பிடிச்சு இழுத்தா என்ன தண்டனைன்னு தெரியுமா? எம்மா என்னம்மா இப்படி அப்பட்டமா பேசிய? நான் உங்க நிழல கூட தொடலையே. பொம்பளை பிள்ளைகளாச்சுன்னு நான் கையை வைக்காம கூட பேசிக்கிட்டு இருக்கேன். இதுவே ஆம்பளை பிள்ளைல இருந்தா அடிச்சு நொறுக்கிருப்பேன். பொம்பளை பிள்ளைகளாச்சுன்னு பாவம் பார்த்து தள்ளி நின்று பேசிக்கிட்டு இருந்தா இந்த வார்த்தை சொல்லியம்மா நீ? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீர் இப்ப அவ கையை பிடிச்சு இழுத்ததை நான் பார்த்தேன். அவ புருஷனுக்கு போன் அடிச்சு சொல்லதான் போறேன். போனா போதுன்னு எங்களை விட்டுட்டீங்கன்னா நீர் தப்பிச்சேரி. அப்படி இல்லாட்டா நான் போன் அடிச்சு சொல்லி கொடுத்துருவேன். எப்படி வசதி உங்களுக்கு? எம்மா நீ எல்லாம் பொம்பளை இல்லம்மா ராட்சசி. என் தோப்புக்குள்ள ஒன்ன மாதிரி பொம்பளை கால் பட்டா கூட விளங்காது. முதல்ல என் தோப்பை விட்டு வெளியில போமா. அப்படி வாங்க வலிக்கு. எப்பா நல்லதா போச்சு, நம்ம புத்திசாலித்தனத்தால தப்பிச்சோம்.
ஏமா போமா அங்க இருந்து. போறோம் சின்ன பண்ணே வா போவோம். ஆ சரிக்கா. போனா போது வெளியூர் பிள்ளையில பறிச்சு சாப்பிட்டு போட்டுங்க என்ன இல்ல. அதை விட்டுட்டு மரத்துல கட்டி வைப்பேன் ரூபா கொடுத்தா தான் விடுவேன்னு சொல்ல வேண்டியது. ஏன் தான் மனுஷங்க இப்படி இருக்காங்களப்பா. எப்பா இவெல்லாம் ஒரு பொம்பளையா, எந்த ஊருக்கு அழினே தெரியல. இப்படி ஊருக்கு ஒருத்தி இருந்தானா உலகமே அழிஞ்சிரும் சீக்கிரத்துல. மாங்காய களவாண்டதும் இல்லாம எத்தான் தண்டி பழிய தூக்கி என் தலையில போட்டுட்டா. இவளெல்லாம் என்னதான் வீட்டுல வச்சு சமாளிக்கானோ தெரியல. நேரம் என்ன நேரம் ஆகுது, எப்பவும் போனாலும் இன்னும் ஆளையே காங்கல. இல்ல ராசு உன் பொண்டாட்டி போன் அடிச்சு கேளம்பல. போன் போட்டு பார்த்தம்மா போக மாட்டுக்கு. பாத்தியா அப்ப போனே ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. இல்லம்மாவா ஆஃப் பண்ணல, அவுட்டர் ஏரியால இருக்கும் பாத்தியா, அங்க சரியா போன் கால் போவாது. என்னத்தையோ போ, கோயிலுக்கு வந்த இடத்துல வந்தமா போனமான்னு இல்லாம எதுக்குள்ள எப்படி மாங்காய் திருடுறதுக்கு தெரியுதா? அதுவும் சின்ன பிள்ளையிலேயே போயிட்டு வந்தது அப்படின்னா அதுக்காண்டி இவளுமா? நீ இங்க தானம்மா இருந்த, போக விடாம தடுத்துருக்கலாம்ல. அவதான் ஊரை மீறி நிக்கல, என் பேச்ச கேட்டா இருக்க போறா. இவளோட வேற கண்காணிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஏ கிருஷ்ணா உங்க அப்பாவையும் வேலையும் கூப்பிடேன், ஏன் அங்க நிக்காவோ? கூப்பிட்டே 2 பேரும் அந்த இளநீ கடை தாத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காவோ. அப்படியா சரி. கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா வந்தமா சாமி கும்பிட்டோமா போனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பொம்பளை இப்படித்தான் மாங்காய் திருட போறேன்னு போவாளோ கேவலத்துக்கு. வரட்டும் அவளுக்கு இருக்கு, எம்பிட்டு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கா. இந்நேரம் கோயிலுக்கு போய் பொங்க வச்சு சாமி கும்பிட்டுருக்கலாம். சின்ன பண்ணி ஓடியா அண்ணா வராளோ பாரு. வரட்டும், அவளை இன்னைக்கு ஒரு வழி பண்ணுதானா இல்லையான்னு பாரு. ஏ சித்தி கோயிலுக்கு வந்த இடத்துல எதுவும் ஏசாடிய சித்தி வீட்டுக்கு போய் பேசிக்கிடுவோம். நீ சும்மா எரிச்சரிச்சு இவளுக்கு அந்தந்த நேரத்துக்கு குடுப்பு கொடுத்தாதான் சரிவிட்டு வருவா. ஓடியா சின்ன பண்ணி. ஏக்கா இழுக்காது ஏக்கா, மணல் சறுக்குது. அம்மா எப்பி அதிகர்வா எப்படி வந்து விழுந்துட்டா? ஏக்கா உனக்கு ஒண்ணும் செய்யலக்கா, நல்லா தானே இருக்க? இருக்க மிட்டி இன்னும் சாவல உயிரோட தான் இருக்கேன். ஏத்தே சாரி தே. கூறு கட்டவா எப்படி வந்து மேல விழுந்துட்டேன்? ஏத்தே சாரி தே, மணல் சறுக்கிட்டு. ஏக்கா வீடுக்கு அவ தெரியாம பண்ணிட்டா. என்னது டீ தெரியாம பண்ணிட்டா? மணல் சரிக்க கீழே விழுதவன்னா முன்னாடி அத்தனை பேர் இருக்காவோ அத்தனை பேரை விட்டுட்டு கரெக்டா என்னைய மட்டும் தான் வந்து தள்ளுவாளா டீ? எல்லாம் பிளான் பண்ணி தான் டீ பண்ணிருக்கா. ஏத்தே சாரி தே, தெரியாம நடந்துட்டு. நீ எதை தான் தெரிஞ்சு பண்ணணும்னு சொல்லியிருக்க? தெரியாம பண்ணிட்டேன்னு தான் சோழியை முடிச்சிருவியே. ஆமா போன மாதிரி சட்டுன்னு வர தெரியாதவளா? 2 பேரும் போய் மாங்காய் திருடம்னு தோப்புக்குள்ளேயே குடி இருந்துட்டே அவ்வளவு நேரம். இல்ல தே, நாங்க சீக்கிரம் வந்துடும் தான் போனோம், நேரம் ஆயிட்டு. தேடிக்கிட்டே இருந்தீங்களோ தே? ஆமா இந்த முகரையை தேடாவோ. ஒருத்தி நம்மள மதிச்சு கோயிலுக்கு வாங்க போவோன்னு கூப்பிட்டுருக்கா அப்படின்னா நல்ல முறையில நல்ல மதிப்போட போனா வந்தோம்னு இருக்கணும். அவளுக்கு உதவி செய்யாட்டாலும் உபத்திரம் பண்ணாம இருக்கணும். வந்த இடத்துல மாங்காய் களவாண்டு திங்கன்னு அப்படி நாக்கு கேட்கும் 2 பேருக்கும். 2 மணி நேரமா இங்கனையே உட்கார்ந்துருக்கோம் காங்கலன்னு. இந்நேரம் கோயிலுக்கு போய் பொங்க வச்சு சாமி கும்பிட்டு யாரு கண்டாடி போயிருக்கும். இன்னையோட சரி, இனி எந்த கூட்ட நாட்டத்துக்கு போறதா இருந்தாலும் சரி, ஊருக்குள்ள ஒன்னையும் சரி அந்த 4 முடியும் சரி கலட்டி விட்டுட்டு தான் போகணும். சரி சித்தி அவளை என்ன சொன்னாலும் திருந்த போறது கிடையாது. வேண்ட யாருங்க எல்லாரும் போவோம், நேரம் ஆகுது. நீ சொல்றதும் சரிதான், இவளோட்ட மண்டாடுறதுக்கு அந்த செவத்துல முட்டி சாவலாம். கோயிலுக்கு போகும்போது என்ன பேசிய சித்தி? என்ன பாடுபடுத்தியா பார்த்தல சரசு. சரி என்னையா அவளை 2த்துக்கும் மூளை வளர்ச்சி அவ்வளவுதான் நினைச்சுக்க வேண்டியதான். வாங்க எல்லாரும் போவோம். எல்லாரும் வண்டியில ஏறணுமா? பாத்தியா சின்ன பொண்ணு, இந்த சரசுக்காக கூட்டத்தோட கூட்டமா நமக்கு மூளை வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு போறாவோ. சரி விடுங்கக்கா, அவ சொன்னதுல பாதி உண்மைதானே, நம்மளும் அப்படித்தானே நடந்துக்கிட்டோம். ஏன் தெரியாதனமா மணல் சரிக்கு விழுந்தது ஒரு தப்பா? உன்னை இப்படி பேசிட்டு போறாவோ? என்ன மட்டும் இல்ல, 4 மணிக்கு நம்ம 2 பேருமே அப்படித்தான் சொல்லுதாவோ. என்ன செய்ய, சரி நம்ம நடந்துக்கிட்டு தான் அப்படித்தானே இருக்கு. விடுங்க, அவ இன்னைக்கு நேத்தா பேசுதாவோ. வாங்க போய் உட்காருவோம். உட்காரவா? இளநீ குடிக்க வேண்டாமா? ஏக்கா எல்லாம் நம்ம மேல கொலை வெளியில இருக்கு, இப்ப எப்படி இளநீ குடிக்க முடியும்? ஏன் முடியாது? அங்க பாரு இளநீ கடையில மல்லியாக்கா வீட்டுக்காரரும் லட்சுமி அக்கா வீட்டுக்காரரும் நிக்கவ பத்தியா? வா நம்மளும் போய் 2 இளநீ குடிச்சிட்டு வருவோம். ஏக்கா ஏச மாட்டாவளா? ஆமா வருஷ கிழமை ஏசிக்கிட்டு தானே கிடக்காதே, அவ கிடக்கட்டும், நம்ம போய் குடிச்சிட்டு வருவோம். வா சின்ன பொண்ணு மாங்காய் அப்படியே விட்டு வந்துட்டோமே. இருக்கட்டுக்கா, யார் வந்து எடுக்க போறா, வந்து பாத்துடுவோம். நல்ல காத்தோட்டமா இருக்கு என்னனே. ஆமா வியானுக்குள்ள அவியும். என்ன ஏமா வாங்க, என்ன எங்க போனீங்க? இங்க பக்கத்துல ஒரு இடம் வரைக்கும் போனோம்னே, நேரம் ஆயிட்டு. அதுக்காண்டி இம்புட்டு நேரமாமா 2 மணி நேரமெல்லாம் நிக்க வச்சுட்டிய? சரி அது போதுனே, ஆளுக்கு ஒரு இளநீ சொல்லுங்க, நாங்க இன்னும் இளநீ குடிக்கவே இல்ல. ஐயா அப்படியா? அண்ணாச்சி இன்னும் 2 இளநீ விட்டுங்க. சரிப்பா. ஆமா தாத்தா என்னமா? 2 இல்ல 3 விட்டுங்க. என்ன 3வது யாருக்குமா? எனக்கு தாமே 2 இளநீ. ஏன் நல்மடி ஒண்ணு போதாதா? ஓடி களைச்சு போய் வந்தோம்னா சின்ன பொண்ணு, எனக்குலாம் 2 இளநீ குடிச்சாதான் நல்லா இருக்கும். ஏக்கா டிராவல் டயத்துல நிறைய தண்ணி குடிக்க கூடாதுக்கா, சொன்னா கேளுங்க. ஏன் இப்ப நீயே வாங்கி தர? அவதானே வாங்கி தரவோ, அங்கி நில்லு. தாத்தா நீங்க 3 கட் பண்ணுங்க. எனக்கு என்ன சொல்றது சொல்லியாச்சு, அப்புறம் உங்க விருப்பம். ஏக்கா எல்லாரும் வந்தாச்சா? அக்கம் பக்கத்துல இருக்க ஆள்வேளை செக் பண்ணிக்கோங்க, எல்லாரும் வந்துட்டாவலான்னு. யாவ் ரொம்ப நீட்டாத, உன்னாலதான் லேட்டு. பொத்திட்டு உட்காரு. இல்ல தே, ஒரு வார்த்தை சொன்னா எல்லாரும் ஓ பக்கத்துல இருக்கவளோ ஒரு 8 பாத்துக்கிடவோ பத்தில, அதுக்கு தான். அதெல்லாம் உன்னை விட மத்த எல்லாருக்கும் நல்லாவே அறிவு இருக்கு, பாத்துக்கிடவோ. நீ பொத்திட்டு உட்காரு. ஏன் டிரைவர் தம்பி வண்டி எடுப்போ. கிழவிக்கு வர வர நம்மள டம்மி ஆக்குததே பொழப்பா போச்சு. சாந்தியக்கா என் மாமியால வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல பத்தியலா? ஆமா பிரபு, மாமியா கறி இருக்க இடத்துல அவ்வளவு மட்டும் தான் ராணியா இருக்குன்னு நினைப்பாள்வ, நம்மள ஒண்ணுமே செய்ய விட மாட்டாள்வ.
அதை சொல்லுங்க. ஒரு பெண்ணாக உன்மேல் நானே பேராசை கொண்டேன். உன்னை முன்னாலே பார்க்கும் போது பேசாமல் நின்றேன். எதற்காக உன்னை எதிர்பார்க்கிறேன்? எனக்குள்ளே நானும் தினம் கேட்கிறேன். ஐயோ வயிறு வலிக்க இவ வேற கொரட்டை விட்டு தூங்குதானே. சின்ன பொண்ணு எந்திரி சின்ன பொண்ணு. தூங்க விடுங்க. சின்ன பொண்ணு அவசரம் சின்ன பொண்ணு. ஐயோ எந்திரிக்க மாட்டா போலங்க. இனி முரட்டு வைத்தியம் லாய்க்கு. ஏன் நலமுடி அடிச்சிய? இவ்வளவு என்ன கணக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தி, சும்மா எங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கோம். நல்லா பேசுனீங்க. இப்ப எதுக்கு என்ன இப்படி அடிச்சு நலமுடி? நானே காத்தாட அசந்து தூங்கிட்டு வந்தேன். சின்ன பொண்ணு முட்டுது சின்ன பொண்ணு. கம்பி முட்டுனா கொஞ்சம் தள்ளி உட்கார வேண்டியதானே? அதுக்கா என்ன எழுப்புவிய? ஐயோ அது இல்ல சின்ன பொண்ணு, ஒண்ணுக்கு முட்டுது. என்ன நலமுடி சொல்லுதிய? ஆமா அப்பளைய வச்சு திண்டாடிக்கிட்டு வரேன். எனக்கு என்ன செய்யனே தெரியல சின்ன பொண்ணு. நீ ஏதாவது சொல்லி வண்டியை நிறுத்தேன். ஆமா சௌரியத்து வண்டியை நிறுத்துதாவ. இளநீ 1க்கு 2 குடிக்கும் போதே நான் சொன்னேன் நிறைய குடிக்காதியா கேட்டேல. ஓசியில கிடைக்கான தூக்கி அமுக்கணியெல்லாம் தேவைதான். சின்ன பொண்ணு தத்துவம் பேச நேரமா சின்ன பொண்ணு? இது கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துக்கு மேல போராடிக்கிட்டு இருக்கேன். இந்த டிரைவர் வேற குண்டு குழிமா உள்ள ரோடா பார்த்து ஓட்டுதான் என்னமோ ஆயிட்டுனா. தயவு செஞ்சு ஏதாவது சொல்லி வண்டியை நிறுத்து சின்ன பொண்ணு. ஏன் 4 மணி என்னத்த சொல்லி நிறுத்த முடியும்? இப்பதான் 2 மணி நேரம் நம்மளால நேரம் இருக்கு. ஏசிட்டு அடக்காவே எல்லாரும். உனக்கு வாந்தி வருதுன்னு சொல்லி நிறுத்தேன். ஏன் உங்களுக்கு வருதுன்னு சொல்லி நிறுத்தினா என்ன? நீதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேச சின்ன பொண்ணு. எனக்கெல்லாம் சொன்னோம்னா என்னைய மதிப்பாவலா? அப்படியெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. எனக்கு வாமிட்டு வருதுன்னு வண்டியை நிறுத்தினா தானே எல்லாரும் என்னைய ஏசாவே நீங்க தப்பிச்சுக்கிடலாம். சின்ன பொண்ணு தாயா பிள்ளையா பழவிட்டு கை கழுவி விடாது சின்ன பொண்ணு, காப்பாத்து. எல்லாம் என் தலையெழுத்து. இருங்க சொல்லி பாக்கேன். டிரைவர்னே கொஞ்சம் வண்டியை நிறுத்துதியலா? ஏன் சின்ன பொண்ணே வண்டியை நிறுத்த சொல்லியா? காரணமாதான். என்ன பேய காரணம்? அங்க மாங்காயை திருடி தின்னடக்க அங்க தேங்காய் தோப்பு என்னும் கிடக்கா, திருடி திங்க போறியா? எத்தே அதெல்லாம் ஒண்ணுங்களே தே. பிறகு இப்ப எதுக்கு வண்டியை நிறுத்த சொல்றே? எத்தே வாமிட்டு வர மாதிரி இருக்குதே, அதுக்கு தான் சொன்னேன். வாமிட்டு வருவா? என்ன கொடைக்கானல் மலையில வைக்கிட்டு இருக்கோம்? தன் தளத்துல தானே வண்டி வைக்கிட்டு இருக்கு. உனக்கு என்ன வாந்தி பேதி வந்துட்டு இப்போ? பேதி ஒண்ணும் வரல தே, வாந்தி தான் வருது. கொஞ்ச நேரம் அமுக்கிக்கிட்டு இரு. எலுமிச்சம்பழத்தை தரேன், மோந்து பார்த்துக்கிட்டே வா, சரியா போயிரும். இப்ப இதுக்குன்னு வண்டியை நிறுத்தினா போறதுக்கு நேரம் ஆயிரும்ல. மல்லியாக்கா கொஞ்சம் வண்டியை நிறுத்த சொல்லுங்கக்கா. ஏ சித்தி பாவம் சித்தி, வாமிட்டு வரமா இருக்குங்கல்ல, வண்டியை நிறுத்துவோம். அப்புறம் என்னைய நீ சும்மா இரு மல்லியா. இவள் அட்டூழியும் அட்டகாசம் தாங்க முடியல. இங்க இருக்க எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டேன், எவன் வீட்டுல நல்லதுனாலும் சரி இந்த நெடுமானம் மட்டும் கூப்பிடவே செய்யாதிய. சாமியே வரம் கொடுத்தாச்சு, பூசாரி அந்த இந்த ஆட்டம் ஆடுதிய. எது என்ன நிறுத்துவியா? அந்த அக்கா சொல்லிட்டாவே. ஏப்பாடா நிறுத்தியாச்சு. எப்பா நல்ல வேலை வண்டி நிறுத்தினிய. இவளுக்கு தானே வாந்தி வருதுன்னு சொன்னா முதலா சாந்தி பட்டவா ஓடுதா? என்ன கதை? போய் பாப்போம். 4 மணி எந்த சந்துக்குள்ள போய் நிக்குன்னு தெரியலையே. கிளைமேட் சூப்பரா இருக்கு. அடிக்க வெயிலையும் இந்த பச்சை பசேன்னு இருக்க மரத்துக்கு நடுவுல நிக்கல, நல்லா குளுகுளுன்னு காத்து வருது. ஒரு பாட்டு பாடுவோமா? மூங்கில் காடுகளே வண்டு முனகும் பாடல்களே, தூரச் சிகரங்களில் தண்ணீர் குளிக்கும் அருவிகளோ. எத்தே எவ்வளா உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? ஓடுதான் வண்டியை நிறுத்தி பாட்டு பாடிட்டு இருக்க நடுக்காட்டுக்குள்ள. எதுவும் பேய் எதுவும் அடிச்சிடுதா? அவனங்க உனக்கு முன்னாடி இறங்குனா யாரு? 4 மணியாத்தே. பிறகு எத்தே அது வந்து எப்பா இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கு. சின்ன என்ன சித்தி நீங்களும் வண்டியை விட்டு இறங்கிட்டிய? நீங்க எதுக்குள்ள 2 பேரும் பிளான் போட்டு இறங்கிருக்கிய? எத்தே சத்தம் போடாதே, நாங்க ஒன்னும் கொலை குத்தம் பண்ணிடல. சாந்தியக்கா அவசரமா 1 பாத்ரூம் போகணும்னாவே அத்தனை ஆம்பளையால வச்சுக்கிட்டு சொல்ல முடியாதுல, அதான் நான் வாந்தி வருதுன்னு சொல்லி கீழே இறங்கணும். ஐயா அப்படியா? அப்படின்னா என்கிட்ட மட்டுமாவது உண்மையை சொல்லிருக்க வேண்டியதானே? நீங்க 2 பேரும் வந்ததை பத்தி என்னமோ ஏதோன்ட்டு நானும் பேரத்த ஓடியாந்துட்டேன். சரி அதனால என்னத்த, வாங்க மறுபடியும் பஸ்ல ஏறுவோம். இரு இப்பவே வண்டியில ஏறிடாத. நீங்க சொன்னதை கேட்கவும் எனக்கும் போகணும் போல இருக்கு. எவ்வளவு எங்கிட்டே நில்லுங்க, அங்கிட்டு உள்ள பேராதிய. நிக்கும் தே, மெதுவா போயிட்டு மெதுவா வாங்க. போமா போலாம் தே. என்ன போனவள இன்னும் ஆள காங்கல. சப்பா என்ன எல்லாரும் வந்தாச்சுனே, வண்டி இருங்க. இனி நேரா வண்டி போய் கோயில தான் நிக்கணும். போலாம் ரைட். எப்பா ஒரு வழியா கோயிலுக்கு வந்தாச்சு. முதல்ல என்ன செய்ய இல்லையா? பொங்க தானே வைக்கணும். ஆமாக்கா, அதுக்கு முன்ன பேரத்த குளம் இருக்கு. போய் எல்லாரும் ஒரு முங்கி எந்திரிச்சு வருவோம். அதுக்கடுத்து பொங்க வைப்போம். என்ன? சரி மல்லியா. ஏக்கா எங்க கோயிலுக்கு பெறத்தலையா? ஆமா சின்ன பொண்ணு, நல்ல பெரிய குளம். இங்க வாரம் எல்லாரும் குளத்துல முங்கி எந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பொங்க போவோம். வாங்க நம்மளும் போவோம். சரிக்கா. ஏ சித்தி நீங்களும் எல்லாரும் வாங்கலேன் போவோம். வேண்டாமலா, எனக்கு வெளியூர்ல தண்ணி ஒத்துக்கிடாது பத்தியா? ஆமா எனக்கும் அப்படிதான். நாங்க எல்லாரும் இங்க நிக்கோம். நீங்க போய் 2 முங்கு போட்டு வாங்க சீக்கிரம். சரியா? சரி சித்தி, எப்ப பாத்துக்கிடுங்க. அங்க நல்லா உட்காருங்க வரோம். சரி மல்லியா. எங்க பொம்பளை பிள்ளைலாம் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாரையும் கூட்டு வந்து குளிங்க. சரி மல்லியா, நீங்க போங்க முதல்ல. இக்கா குளத்தை பாருங்கக்கா, என்ன அழகா இருக்குன்னு. வா இப்பவுமே உள்ள போய் குளிக்கலாம் போல் இருக்கே.
எல்லாரையும் கூப்பிடுங்கக்கா. ஏன் சரசக்கா, லட்சுமிக்கா, எல்லாரும் வாங்க. எப்பா என்ன அழகா இருக்கு தண்ணி. இந்த உச்சி வெயில்ல அப்படி குளத்துக்குள்ள கிடந்து குளிக்கிறது என்ன நல்லா இருக்கு. ஆமத்தி குளு குளுன்னு இருக்கு. இன்னைக்கு பூரா தண்ணிக்குள்ள கிடந்தாலும் நல்லா தான் இருக்கும். சின்ன பொண்ணு, நாங்க போய் பொங்கல் வைக்க பாக்கோம். நீங்க எல்லாரும் குளிச்சிட்டு வாங்க. என்னம்மா? எக்கா நீங்களும் குளிங்கக்கா, எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம். ஏமா வந்ததே சாமி கும்பிடத்தானே வந்தோம், குளிக்க வந்தோம். நம்ம ஊர்ல இல்லாத ஆறா? நம்ம ஊர்லயே ஆறு இருக்கத்தான் செய்து, இருந்தாலும் அடுத்த ஊர் குளத்துல குளிக்கல நல்லா இருக்குல்ல. நல்லாதான் இருக்கும். சரி நீங்க குளிங்க, நாங்க போய் பொங்கல் வைக்க வேலையெல்லாம் பாக்கோம். சரியாம்மா? சரிக்கா. சின்ன பொண்ணு, பிள்ளையில கொஞ்சம் கவனமா பாத்துக்க என்ன? சரிக்கா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிட்டேன். மக்களே அவ போனா போட்டும், நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி குளிப்போனே. இப்ப நான் என்ன பாடுதனோ அதே தான் நீங்களும் பாடணும். சரியா? பாடி முடிச்சிட்டு நம்ம முங்கி முங்கி எந்திக்கணும். சரிட்டே. ஏலோ ஏலோ ஏலேலேலேலோ. முங்குங்க மறுபடியும். ஏலோ ஏலோ ஏலேலேலேலோ. மல்லியா நல்லா குனிஞ்சு அடி வரைக்கும் கிண்டி புடிச்சிடாம. சரி சித்தி. ஆமா, இவள்வள் எங்க ஆளை காணல? உங்க கூட தானே குளிக்க வந்தாள்வோ? அவள் இன்னும் குளிச்சுக்கிட்டு தான் இருக்காள் சித்தி. நீங்க வரையிலே உங்களோட வந்திருக்க வேண்டியதானே? அங்க என்ன அவளோட குளியல் வலுது, இங்க வந்து குளிக்க வந்தாள்வோ? ஆளும் பெருமா ஒன்னா மண்ணா சேர்ந்து செய்யலாம்ல. இருக்கட்டு சித்தி, பரவாயில்ல. நான் மல்லியா லட்சுமி நாங்க 3 பேருமே நல்ல முறையில பண்ணிடுவோம். அவள் இருந்தா தான் எங்களுக்கு இடைஞ்சல். ஆமா, அந்த சாந்தியும் சின்ன பொண்ணு இல்லாத வரைக்கும் வேலை நல்ல முறையில பார்க்கலாம். இருந்தாலும் ஏதாவது ஏழு வழி பண்ணி விட்டுருவோ. அவ்வளோ வராம இருக்கதே நல்லது சித்தி. சாமி கும்பிட மட்டும் வந்தா போதும். பாருங்க மக்களே, உங்களுக்கே இப்படி இருக்க. அவளை தினந்தனும் நான் வீட்டுல வச்சு சமாளிக்கேன். எனக்கு என்னன்னு இருக்கும். சரி என்ன செய்ய? ஏக்கா உங்ககிட்ட எல்லாம் மருமக்க மாதிரி எப்படி? மருமக்க மாதிரிலாம் இல்லம்மா. எனக்கு ஒரு மவன் ஒரு மவா மட்டும்தான். ஒரு மருமவா தான். அப்படியாக்கா? எனக்கும் ஒரு மவன் ஒரு மவா தான். சரி சரி. என் மருமவா ஒரு நேரம் நல்லா இருப்பா, ஒரு நேரம் ராணியாட்டா ஆடத்தான் செய்வா. என்ன செய்ய? உங்க மருமகளும் அப்படித்தானாக்கா? வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு ஆயிட்டு அவள்வ கண்ணுக்கு நம்ம கெட்டவளா தெரியும், நம்ம கண்ணுக்கு அவ்வளோ கெட்டவளா தான் தெரிவாள்வோ. மருமவா எழுத்து பேசையில வைக்கல, மவன் சப்போட்டுக்கு நிப்பாரா எப்படி? அதெல்லாம் பேசுவாம்மா. என் மவன் எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டான். அம்மா அம்மா நீ தூக்கி வச்சு தான் பேசுவான். அதுவே அவளுக்கு கூட கொஞ்சம் சண்டை வரும் 2 பேத்துக்குள்ள. ஆமா, அதை சொல்லுங்க. எங்க வீட்டுல என் மவன் என்னை அம்மா அம்மான்னு தாங்கையில தான் என் மருமவா கூட கொஞ்சம் ஆடுவா. உங்க மருமவ பிள்ளை வெகுளியா தெரியுதே. அப்படித்தான் எல்லாரும் சொல்லுவாவோ, அப்படிதான் நடிச்சிருவா எல்லார்கிட்டையும். என்கிட்ட மட்டும்தான் அவ வில்லத்தனத்தை காட்டுவாக்க. சரி சரி. எப்பா நல்லா குளிச்சாச்சு. பிள்ளைல பாத்து போங்க. எங்க எங்க போயிருந்தே இவ்வளவு நேரம்? நாங்க எல்லாரும் மரத்தடியில தான் உட்காந்துருந்தோம். நீங்க எல்லாரும் குளிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க குளிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே அடுத்து உங்க ரவுண்டா? ஆமாக்கா, அம்மா அங்க பாயசம் வச்சு முடிக்க போறா. நாங்க சும்மா சாசத்துக்கு 2 முங்கு முங்கிட்டு வரணும்னு சொன்னா அதான் வந்தோம். சரி சரி குளிங்க. உங்க ஐயாவெல்லாம் ஒத்துறீங்க பின்னாடியே வாராவுக்கா. சரிடே குளிச்சுட்டு வாங்க சீக்கிரமா. நீங்க 1 மணி நேரம் குளிச்சு இல்லக்கா, நாங்க ஒரு 1/2 மணி நேரமா குளிப்போம்ல. சரிடே ஆசை தீர குளிங்க. இப்ப யார் வேண்டாம்னா நாங்க கிளம்புதோம். ஏ சிவா, என்னப்பா அந்த வாரேன். ஐயோ பூரணி, என் ஆசையெல்லாம் உன் நெருக்கத்திலே, என் ஆயுள் வரை உன் அடைப்பினிலே, வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே, 7 ஜன்மம் வாழ்ந்து கிருஷ்ணா. சாரிங்க கிருஷ்ணா, என்னல நடக்குங்க? ஒண்ணும் இல்ல சிவா, அவங்க கீழே விழுந்துட்டு பார்த்தாங்க, அதான் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். வேற எதுவும் இல்லையே, வேற ஒண்ணும் இல்ல. என்னப்பா எல்லாரும் குளிப்போமா? குளிப்போம்ப்பா. வாங்க, பேசிக்கிட்டே நிக்காதியா, பூசை ஆகணும்ல நேராவது. நீங்க குளிங்கப்பா, நாங்க சட்டையை மட்டும் கழட்டி வச்சுட்டு வரோம். சீக்கிரம் வாங்கப்பா.